ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் சூப்பராக இருக்கா? எப்படி அப்படியே பழுப்பெல்லாம் அடி கொடுக்குதா? எப்படி சூப்பராக இருக்கா ஸ்னைப்பிங்கு? அதே அப்படியே நீங்கள் எப்படி கற்றுக்கணுன்னா அப்படியே நீங்கள் முழு வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். அப்படியே அப்படியே அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் பயர் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குயிக் வெப்பன் சுவிட்சுன்னு ஒன்று இருக்கா, அதே மாதிரி நான் ஆன் பண்ணி அதை ஆன் பண்ணி எங்கேயாச்சும் இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அடுத்து நான் சொன்னேன் இந்த லெஃப்ட் வயர் பட்டன், அதையும் கொண்டு போய் வச்சுங்க. வச்ச இடத்துல போய் சைஸ்லாம் பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்க்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா அந்த சுட்டிங்கன்னு வச்சுக்க அந்த ரீலோட் ஆகும், பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ரீலோட் ஆகும். அந்த ரீலோடை எப்படி தடுக்கும்னா அதுக்காக சுவிட்ச் பண்ணுறது, ஃபயர் பண்ணாலே சுவிட்ச் பண்ணணும், ஓகேவா? அப்படின்னா பண்ணிங்கன்னா அந்த இதாகாது, அதாவது ரீலோட் ஆகாது. பார்த்தீங்களா, ரீலோட் ஆகலை பார்த்தி எப்போ கூட, அதுக்காகத்தான் அது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கோப் போடுங்க, அதுக்கப்புறம் ஃபயர், அதுக்கப்புறம் சுவிட்ச், இது 3 ஒரே மூட்டாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பட்டனை யூஸ் பண்ணி ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணி கேட்கலாம். ஏன்னா வச்சுக்கோ, மூவ்மெண்ட் நவுத்தும் போது நவுத்தவும் ஒன்று வேணும், ஃபயரும் பண்ணணும். அப்போ 2 ஒரே மூட்டாக பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நான் லெஃப்ட் சைடில் ஃபயர் பட்டன் வச்சுருக்கேன், ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கோப், அடுத்து ஃபயர், அடுத்து சுவிட்ச், ஓகேவா? அது 3 ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஓகேவா? இது மாதிரி இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்கோப், அப்புறம் ஃபயர், அப்புறம் சுவிட்ச், அப்படி 3 ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துடும், ஓகேவா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபயர் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அதுக்கு அப்படியே எல்லாத்தையும் 3 ஒட்டே மட்டும் பண்ணிங்க. பார்த்தீங்களா, நாம் இருக்கிறதே தெரியல, சுவிட்ச் பண்ணதே தெரியல, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆச்சு பார்த்தீங்களா? அது ஓகே. அடுத்து நம்ம எப்படி சிங்கிள் ஏடபிள்யூஎம்மில் நம்ம சுவிட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. நான் அதனால தான் வச்சுக்கோ, எது நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நல்லா டார்க்காக தெரியாமல் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அழுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோ, அதே ஸ்கோப் வந்துடும். அதாவது ஃபயர் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, அதே ஸ்கோப் வந்துருச்சு. நம்ம இனிமேல் அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? வச்சு ஃபயர் பட்டனை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதே ஃபயர் ஆகிருக்கும், அப்போ டேமேஜ் வந்துடும், ஓகேவா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கோப் போடணும், ஸ்கோப்பெல்லாம் போட தேவையில்லை. ஃபயர் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதே ஸ்கோப் வந்துருச்சா, அவ்வளோதான். அப்புறம் மறக்காமல் அந்த சுவிட்ச் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக சுவிட்ச் பண்ணிடணும். சுவிட்ச் பண்ணினே வச்சுக்க, அதாவது மடி ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்னைப்பரை பொறுத்த அளவுக்கு நம்ம சுவிட்ச் பண்ணினா ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அமைக்கு பிடிச்சி ஃபயர் பண்ணோன்னே சுவிட்ச் பண்ணிடணும், ஓகேவா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுக்கிறோமா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்கோப் போட்டு வச்சுட்டு இந்த ஸ்கோப்பை ஃபயர் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கோப் போட்டு அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஃபயர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயர் பட்டன் இன்டூ மார்க் காட்டு காமிக்குது, அந்த இன்டூ மார்க் தொட்டிங்கன்னா அது ரிலீஸ் ஆயிரும், அதாவது ஃபயர் பண்ணாது, ஸ்கோப் ஸ்கோப் அவுட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. பட் இருந்தாலும் இந்த புதுசாக விளையாடுறாங்களே சின்ன பசங்க, அவங்கெல்லாம் பார்த்தா தெரியாது, அதனால தான் நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. பட்டு இப்போ புதுசாக விளையாடுவீங்கன்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஒரு சில 2 3 4 5 பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறது தானே. அப்புறம் அப்படியே மக்களே அப்படியே போகும்போது அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அப்படியே ஏதாவது கமெண்ட் இது பண்ணி விட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் பண்ணி விட்டிங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓகேவா செல்ல குட்டீஸ், பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.